ஆதித்யாதர் இயக்கத்துல கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியான திரைப்படம் தான் துரந்தர். ரன்வீர் சிங், ஆர் மாதவன், சஞ்சய் தத், அக்ஷய் கண்ணா, சாரா அர்ஜுன், அர்ஜுன் ராம்பால் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடித்திருந்தாங்க. பாகிஸ்தானிய தீவிரவாத கும்பல அழிக்க இந்திய உளவாளியான ரன்வீர் சிங் நியமிக்கப்படுறாரு. பல்வேறு உண்மை சம்பவங்களை தழுவி உருவான துரந்தர் திரைப்படம் உலகளவுல ரூபாய் 1300 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணுச்சு. தற்போதே இந்த படத்துடைய இரண்டாம் பாகமான துரந்தர் தி ரிவெஞ்ச் அப்படின்ற திரைப்படம் இன்று மார்ச் 19ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்று இந்த படத்துடைய சிறப்பு காட்சிகளுமே போடப்பட்டிருக்கா. துரந்தர் 2 படத்தை பார்த்த ரசிகர்கள் படத்திற்கு தொடர்ந்து நல்ல விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. பலோச் இனத்துடைய தலைவனான ரஹ்மான் டெக்கேட் முதல் பாதியில இறந்துவிட இரண்டாம் பாதியில நாயகனான ஹம்சா அலி மசாரி பலோச் அவர்கள் இனத்தின் தலைவனாக மாறுறாராம். சோ யார் இந்த ஹம்சா அலி மசாரி? இந்திய உளவாளியாக அவன் ஏன் மாறினான்? அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த சோகம் ஆகியவைதான் இந்த இரண்டாம் பாகம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ மேலும் பாத்தீங்கன்னா இரண்டாம் பாகத்துல பல ட்விஸ்ட்களை வச்சிருக்காங்களா. சோ அது மட்டும் இல்லாமல் ஆதித்யாதர் அவர்கள் இதற்கு முன்னாடி இயக்கிய யூரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்ற படத்துடன் இந்த படமுமே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ பல ட்விஸ்ட்கள் இந்த படத்துல நிரம்பி வழிகிறதால ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே இந்த படத்தை பார்க்க ஆர்வத்துடன் சொல்றாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய மனைவியான ஷாலினி அவர்கள் தற்போது இந்த படத்துடைய முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க பிரபல திரையரங்கம் ஒன்றுக்கு சென்றிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா படத்தை பார்த்த அவங்க படத்திற்கு நல்ல விமர்சனங்களையுமே கொடுத்திருக்காங்களா. சோ தொடர்ந்து ஏகே அவர்களுடைய மனைவி புதுப்படம் எது ரிலீஸ் ஆனாலுமே முதல் நாள் முதல் காட்சி பார்ப்பது வழக்கமான ஒரு விஷயமாக வைத்திருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.